பொதுவாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இவ்வளவு வித்தியாசமா? 5 உளவியல் உண்மைகள். ஏன் ஆண்கள் ஒரு பிரச்சனை வந்தா அமைதியாகுறாங்க. ஆனா பெண்கள் ஏன் அத பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க? இது வெறும் குணாதிசயம் இல்லை, சைக்காலஜி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற 5 முக்கியமான உளவியல் வித்தியாசங்கள் இதோ. 1. சொல்யூஷன் விஎஸ் எம்பத்தி. ஒரு பெண் ஒரு கஷ்டத்தை சொல்லும்போது அவங்க எதிர்பார்ப்பது ஒரு ஆறுதல் தான். ஆனால் ஆண்கள் உடனே இதை இப்படி பண்ணுன்னு தீர்வு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இங்கே தாங்க பெரிய சண்டையே ஆரம்பிக்கும். அதாவது ஒரு பிரச்சனைனா ஆண்கள் தீர்வு தேடுவாங்க, ஆனால் பெண்கள் அதை பற்றி பேசி ஆறுதல் தேடுவாங்க. 2. மல்டி டாஸ்கிங். ஒரே நேரத்தில் ஃபோன் பேசிக்கிட்டே சமையல் செஞ்சுட்டு குழந்தையும் கவனிக்கிற சக்தி பெண்களுக்கு அதிகம் உண்டு. ஆனால் ஆண்கள் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சால் மட்டும்தான் அவங்க அதை கச்சிதமாக செய்வாங்க. 3. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ்ஸான ஆண்கள் ஒரு குகைக்குள்ளே போயிடுவாங்க. அதாவது தனிமையை தான் விரும்புவாங்க. ஆனால் பெண்கள் மற்றவங்க கிட்ட மனசு விட்டு பேசினால்தான் அவங்க ஸ்ட்ரெஸ் குறையும். 4. பெண்களுக்கு எமோஷனல் மெமரி அதிகம் தாங்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சண்டை நடந்துச்சு அது தேதி வரையும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்களுக்கு காலையில் என்ன சாப்பிட்டவங்க கூட மறந்துடுங்க. அதாவது ஆண்களுக்கு மிக பிரதான டாஸ்க் மட்டும்தாங்க அது ரொம்ப அதிகமாக ஞாபகம் இருக்கும். 5. திசைகளும் வழிகளும். ஒரு இடத்துக்கு போகணும்னா ஆண்கள் மேப் இல்லாமலே திசைகளை வச்சே போய்விடுவாங்க. ஆனால் பெண்கள் அடையாளங்களை லேண்ட்மார்க்ஸ் வச்சு தான் வழியை ஞாபகம் வச்சிருப்பாங்க. இந்த வித்தியாசம் தாங்க நம்ம வாழ்க்கையை அழகாக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக வாழும்போது இந்த வேறுபாடுகளை அடிப்படையாக வச்சு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா சண்டைகள் குறையும், சந்தோஷம் மலரும். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.